ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்டுக்கு கீழே என்னென்ன புக்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யார் என்னென்ன விதமான புக்ஸை மெயின்டைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அண்ட் சர்வீஸ் செக்டரில் இருக்கவங்க என்னென்ன புக்ஸை மெயின்டைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இன்கேஸ் அன்ரிஜிஸ்டராக இருந்தாங்க, ரிஜிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன புக்ஸை மெயின்டைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த புக்ஸை எத்தனை வருஷம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணலாம் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பெனால்ட்டி போடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம ஜிஎஸ்டிக்கு எந்தெந்த விதமான அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், எந்தெந்த விதமான புக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியாமையே நிறைய புக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம், சேல்ஸை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிறோம், பர்ச்சேஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் டேக்ஸை நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். இது சேல்ஸ் ரிஜிஸ்டர் அண்ட் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாங்க நம்ம ஜிஎஸ்டியில் என்னென்ன ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணோம், சட்டத்தில் என்னென்ன ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண சொல்லி பார்ப்போங்க. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இது சிஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 35 அண்ட் 36 ரீடு வித் ரூல் 56ஓட நம்ம படிக்கும்போது யார் யாருக்கு இது கவர் ஆகும், எவ்வளவு ரிஜிஸ்டர்ட் பர்சன் கண்டிப்பாக இந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகும். சரி, என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கூட்ஸை பற்றி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாக் ஆஃப் த கூட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளைஸ், அதாவது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அவுட்புட் டேக்ஸ் பேயபிள், அவுட்புட் மைனஸ் இன்புட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் பேயபிள் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். அதர் பர்டிகுலர்ஸ் பிரிஸ்கிரைப்ட் இன் ரூல் 56. இந்த ரூல் 56ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, புக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஆஃப் த கூட்ஸ் அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஸ்டாக் ஆஃப் த கூட்ஸ் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ், இன்வர்ட், அவுட்வர்ட், பேலன்ஸ், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குங்க ரூல் 56ல படிச்சோம். எங்கே இதை மெயின்டைன் பண்ணணும்? சரி, நான் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், புக்ஸ் எல்லாம் என் வீட்டில் மெயின்டைன் பண்ணால் ஓகேவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எங்கே ஜிஎஸ்டியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ, பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அங்கே நம்ம புக்ஸை வச்சுருக்கணும். சரி, நான் ஒரு இடத்துல பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சுட்டு 10 இடத்துல பிரான்ச் வச்சுருக்கேன் அப்படின்னா, பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் கன்சாலிடேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். பிரான்ச்சஸில் எல்லாம் அதுக்கு தேவையான பிரான்ச்சஸ்க்கு தேவையான அந்தந்த அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் ஃபுல் அக்கௌண்ட்ஸும் இருக்கணும். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது? மேனுவலாக மெயின்டைன் பண்ணலாமா, எலக்ட்ரிக்கலாக மெயின்டைன் பண்ணலாமா, எலக்ட்ரானிக்காக மெயின்டைன் பண்ணலாம்னா எப்படி வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம். எலக்ட்ரானிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது, அது கடைசியில் சொல்கிறேன். மேனுவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறது அதையும் கடைசியில் சொல்கிறேன். சரிங்க, இதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணவே இல்லை, ஜிஎஸ்டி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு நானே ஒரு கணக்கு எழுதி நானே ஒரு டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபைன் 10,000 rupees போடுவாங்க. செக்ஷன் 122ல இது கிளியராக சொல்கிறாங்க. அடுத்தது, சரி, ரிஜிஸ்டர்ட் பர்சன்லாம் பண்ணணும், ஏஜென்ட்டெல்லாம் எப்படி புக்ஸை மெயின்டைன் பண்ணுறது? அவங்களாம் அன்ரிஜிஸ்டர்ட், அவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க குட்ஸே கிடையாது. அவங்களாம் எப்படி புக்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆத்தரைசேஷன் ரிசீவ்ட் பை ஹிம் ஃப்ரம் ஈச் பிரின்சிபல் எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு, இவர் ஒரு கூட்ஸை வாங்கி வச்சிருப்பாரு, அவங்ககிட்ட ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சுருந்ததையும் ப்ளஸ் அவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபர்னிஷ் பண்ண எவ்ரி பிரின்சிபல் அக்கௌண்ட்ஸ் ஃபர்னிஷ் பண்ணதையும் நீங்கள் வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்ஸ் எதுவும் விற்க மாட்டாங்க, பிரின்சிபல் எம்ப்ளாய் கிட்ட தான் வாங்கி வச்சுப்பாங்க. ரிகார்டிங் எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீசர்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்க, வேற ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். அவங்க ஜஸ்ட்டு ஏஜென்ட்டாக ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க, வாங்கி வச்சுட்டு அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. மேனுஃபேக்சரிங் எந்த விதமான கூட்ஸ் புக்ஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் 56(12)ல மந்த்லி ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் ஷோயிங் குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ்டு, குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் இன்க்ளூடிங் த வேஸ்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் thereof, சர்வீஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரா மெட்டீரியல் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ வேஸ்டேஜ் ஆச்சு, எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன சர்வீஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அதர் தென் கூட்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு மெயின்டைன் பண்ணணும், கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். சர்வீஸ் ப்ரொவைடர்
ஷால் மெயின்டைன் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன புக்ஸை மெயின்டைன் பண்ணும். குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் ஆஃப் கூட்ஸ் யூஸ்ட், டீடைல்ஸ் ஆஃப் இன்புட் சர்வீஸ் யூட்டிலைஸ்ட் அண்ட் அவுட்புட் சர்வீஸ் சப்ளைட். ஸோ சர்வீஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் செக்டார் பண்ணுறவங்களுக்கும் இந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ சர்வீஸ் சப்ளை பண்ணியிருக்கோம், எவ்வளோ சர்வீஸ் இன்புட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ். ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னாலே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. நம்ம இன்னொரு லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சிவில் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் persons on whose behalf the works contract is executed, payment received in respect of each work contract. ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொரு இது கம்ப்ளீஷன் ஆகும்போதும் நம்ம ஒரு இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி அவங்ககிட்ட பேமெண்ட் ஆகும். ரிகார்டிங் 20% ஒர்க் முடிஞ்சுது, அதுக்கான பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. 50% ஒர்க் முடிஞ்சுது, அதுக்கான பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்டிங் நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்வர்ட். Supplier from whom received goods or services. Goods or services received utilized for the execution of work contract. இது inward. டிரான்ஸ்போர்ட்டர் வந்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணாங்கட்டியுமே அவங்க சில புக்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 1 பாருங்க. ரெக்கார்ட் ஆஃப் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் delivered and goods stored in transit by him. GST of the registered consignor and consignee for each transporter branches. Books of accounts with respect to period for which particular goods remain in the warehouse, including the particulars relating to dispatch, movement, receipt and disposal of such goods. So goods இவங்களுக்கு கிடையாது. இவங்க டிரான்ஸ்போர்ட்டர் புக் பண்ணி டெலிவரி பண்ணுறது ப்ளஸ் இவங்க ஸ்டோரில் வச்சுருக்கிறது, இவங்க வேர்ஹவுஸில் வச்சுருக்க வரைக்கும் நீங்கள் ரெக்கார்டை கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ fourth point பாருங்கள், காமன் வேர்ஹவுஸ். The owner or the operator of the godown shall store the goods in such a manner that they can be identified item wise and owner wise and shall facilitate any physical verification or inspection by the proper officer on demand. அவங்க கூட்ஸை எப்படி வச்சுருக்கணும் கூட சொல்கிறாங்க பாருங்கள். லிஸ்ட் வச்சுருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டர் நிறைய கூட்ஸ் வாங்குவார், வாங்கி ஒரு வேர்ஹவுஸில் வச்சுருப்பாரு. அதை செப்பரேட் பண்ணி கண்டிப்பாக வச்சுருக்கணும். யாராவது ப்ராப்பர் ஆஃபீஸில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த கன்சைனர் கிட்ட இந்த கூட்ஸ் வாங்கியிருக்கோம் ஐட்டம் வைஸு அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கணும். இன்கேஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இஃப் நாட் ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம் GST ENR 01 அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம அன்ரிஜிஸ்டர்ட் டிரான்ஸ்போர்ட்டர். ஸ்டாக் டீடைல்ஸ். Rule 56(2) for goods received and supplied shall contain particulars of opening balance. நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, 56ல் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ சொல்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ், ரிசீப்ட், சப்ளை, goods lost, stolen, destroyed, written off or disposed of by way of gift or free sample and closing balance of stock. Of raw materials, finished goods, scrap and wastage raw. இங்கே இருக்க ஒரு முக்கியமான ஒரு 10 இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் என்னென்ன புக்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி. டேக்ஸ் இன்வாய்ஸ் ஒன்றும் இல்லை, இது நீங்கள் பண்ணுற சேல்ஸ் இன்வாய்ஸ். பில் ஆஃப் சப்ளை, ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ஆர் எக்ஸாம்பிள் கூட்ஸ் ஆர் காம்போசிட் சப்ளையர் இருந்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளைன்னு வரும். எக்ஸப்ட் டேக்ஸு இன்வாய்ஸ் போடுற இடத்துல பில் ஆஃப் சப்ளைன்னு போடணும். நீங்கள் ரிசீப்ட், வவுச்சர், ஏதாவது அட்வான்ஸ் வாங்குறீங்க ஒரு பொருளை சப்ளை பண்ணுறதுக்காக அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சர் நீங்கள் போட்டு கொடுக்கணும். ரீஃபண்ட் வவுச்சர், அந்த அட்வான்ஸை ரீஃபண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வவுச்சர். இஃப் த அட்வான்ஸ் ரீஃபண்டட் வித்தவுட் எனி சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ். ரிவைஸ்டு இன்வாய்ஸ். ரிவைஸ்டு இன்வாய்ஸ் எப்போ போடலாம் அப்படின்னா ஒரு நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க 20 lakhs ஆர் 40 lakhs நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க. அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 20 lakhs 40 lakhs வந்து உங்கள் லிமிட் இருக்குது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. 20 lakhs ஆர் 40 lakhs நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த இன்பிட்வீன் கேப் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற டைமுக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி அலாட்மெண்ட் ஆகிற டைமுக்கும் இருக்கிற இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் ரைஸ் பண்ணுற எல்லா இன்வாய்ஸ்க்கும் நீங்கள் ரிவைஸ்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். செல்ஃப் இன்வாய்ஸ் அண்டர் ஆர்சிஎம். ஆர்சிஎம் கூட ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க, அதை நம்ம இன்னொரு கிளாஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் பர்ச்சேஸ், எக்ஸம்ஷன்
நாட் எக்ஸிடிங் 5,000 கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் மந்த்லி. ஒரு செல்ஃப் இன்வாய்ஸுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட் நீங்கள் போடுறீங்க. ஃப்ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்லிஸ்டட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஆர்சிஎம் பேசிஸில் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஃப்ரைட் சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட் நான் சொல்கிறது ஆர்சிஎம் பேஸில் கட்டும்போது உங்களுக்கு எந்த இன்வாய்ஸ் அவங்க தரமாட்டாங்க. சும்மா ஒரு வே பில் கொடுப்பாங்க, ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, எல்லா நம்பர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்களெல்லாம் நீங்கள் அந்த எல்லா நம்பர் அந்த ரிசிப்ட்லாம் கன்சால்டேட் பண்ணி நீங்கள் மந்த்லி வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆர்சிஎம் கட்டிடணும். அந்த மந்த்லி ஒன்ஸ் தான் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான். 10 days ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஆர்சிஎம்ல பணம் கட்டணும். பேமெண்ட் வவுச்சர் ஆர்சிஎம். இந்த ஆர்சிஎம்க்கு பேமெண்ட் கட்டுறீங்க இல்லையா, அதை பேமெண்ட் வவுச்சர்னு சொல்லுவாங்க. டெபிட் நோட் ஃபார் எக்ஸாம்பிள் அப்வர்ட் ரிவிஷன் ஆஃப் ரேட், நோ டைம் லிமிட். ரிவிஷன் ஆகுது ரேட், நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு ரேட் வந்து மாறுது அப்படின்னா அதுக்கு கிரெடிட் நோட். டவுன்வர்ட் ரிவிஷன் ஆஃப் ரேட், கூட்ஸ் ரிட்டர்ன், டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், டைம் லிமிட். ஃபர்ஸ்ட் பாருங்க, டெபிட் நோட்டுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ப்ரைஸ் ரிவிஷன் ஆகுது, 10 ரூபா பொருள் 12 ரூபாய் ஆயிடுச்சு, நீங்கள் 2 ரூபா வந்து டெபிட் நோட் மூலமா ரைஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. ஆனால் கிரெடிட் நோட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் இருக்கு. டெலிவரி செலான், டாக்குமெண்ட் ஆஃப் ஃபார் சப்ளை. ஸோ அது வந்து குட்ஸை சப்ளை பண்ணுற டெலிவரி செலான். அதர் தென் சப்ளை, ரிப்பேர்ஸ் அண்ட் ஜாப் ஒர்க். இங்கே பாருங்க, ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் பை ஓனர் ஆப்ரேட்டர் ஆஃப் கூட்ஸ் வேர்ஹவுஸ் டிரான்ஸ்போர்ட். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க எப்படி வச்சுருக்காங்க. ஓனர் ஃபர்ஸ்ட் டேப்பை பாருங்க, ஓனர் ஆப்ரேட்டர் ஆஃப் கூட்ஸ் வேர்ஹவுஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வெதர் ரிஜிஸ்டர் ஆர் அன்ரிஜிஸ்டர், அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. இவங்க இந்த 3 வந்து கீழே கண்டிப்பாக வச்சுக்கணும். ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கன்சைனர், ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கன்சைனி, டீடைல்ஸ் ஆஃப் கூட்ஸ். ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் பை கஸ்டடியன். கஸ்டடியன் அப்படின்னா நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். உங்கள் கூட்ஸ் அவங்க வாட்சிப்பாங்க, கஸ்டடியனாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேப் பாருங்க, ஹேவிங் கஸ்டடியன் ஓவர் த கூட்ஸ். இன் கெப்பாசிட்டி ஆஃப் கஸ்டடியன், கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஹேண்டில் பை ஹிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் பர்சன். ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பதிலாக இவங்க வந்து அந்த கூட்ஸை ஹேண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. செக்ஷன் 35 சப்செக்ஷன் 3ல கமிஷனர் மே நோட்டிஃபை ரிஜிஸ்டர்ட் பர்சன் டு மெயின்டைன் அடிஷ்னல் டாக்குமெண்ட். கமிஷனர் வந்து ரைட்ஸ் இருக்கு, உங்கள் கூட்ஸு ஏதாவது உங்கள் வேர் ஹவுஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பத்தாது, இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வேணும், ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைக்கான ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் செக்ஷன் 35(4)ல taxable person not in position to maintain of accounts. செக்ஷன் 35(4)ல என்ன சொல்லுது பாருங்க, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கூட்ஸ் வந்து என்ன விற்கிறீங்க, எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியல, எவ்வளோ டேக்ஸ் ரேட்னே தெரியல அப்படின்னும் போது நீங்கள் அசஸிங் ஆஃபீஸரும் கமிஷனர் கிட்ட போய் உட்காந்து அவங்ககிட்ட உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அசஸ் பண்ணி வேலை கீழே கடைசியாக வச்சுருக்காங்க, கமிஷனர் மே பர்மிட் த டாக்ஸபிள் பர்சன் டு மெயின்டைன் ப்ரிஸ்கிரைப்டு மேனர். அவங்க வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க, இதுதான் டாக்ஸபிள் ரேட்டு, இப்படிதான் புக்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ண சொல்லி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. 35(3)ல கமிஷனர் மே நோட்டிஃபை ரிஜிஸ்டர்ட் பர்சன் டு மெயின்டைன் அடிஷ்னல் டாக்குமெண்ட். உங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தும் அடிஷ்னல் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ண சொல்றாரு. உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னா 35(4)ல சொல்லுது, அதுக்கு கமிஷனர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். If the books maintain manually, இங்க பாருங்க மேனுவலா ஆர் எலக்ட்ரானிக்கலா மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது ஜிஎஸ்டியில் எங்கேயுமே சொல்லலைங்க. ஆனால் மேனுவலாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த 3 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். Each volume of books of accounts maintained manually shall be serially numbered. Second point பாருங்க, any entered in registered accounts and documents shall not be erased, so correction not allowed. All incorrect entries shall be scored out under attestation and thereafter the correct entry shall be recorded if those are not clerical nature. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கரெக்ட் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா அதை அட்டஸ்டேஷன் பண்ணி தான் கரெக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஷால் பி ரெக்கார்டிங் இஃப் தோஸ் ஆர் நாட் கிளரிக்கல் நேச்சர். கிளரிக்கல் நேச்சருக்கு அலவுடு. இஃப் புக்ஸ் மெயின்டைன் எலக்ட்ரானிக்கலி,
1/4/2021 எம்சிஏ வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுக்குறாங்க. எல்லா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் லாக் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அடுத்த ஒரு 3 நாள் 4 நாளே அதை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா லாக் இருக்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்பப்போ கரெக்ஷன் பண்ணுறீங்க, என்னென்ன என்ட்ரிஸ் எப்பப்போ போகிறீங்க, எல்லா ரெக்கார்டும் அதை லாக் புக்காக க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் ரொம்ப ஃபெமிலியர் சாஃப்ட்வேர் இப்போ இந்தியாவில் கிடையாது, எக்ஸப்ட் ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்ப சிட்டிஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப ரூரல் ஏரியாவில் யூஸ் பண்ண முடியாது. So second point, authentication. All the accounts and records may be maintained in the electronic form and the records so maintained shall be authenticated by means of digital signature. So அது authenticated இருக்கணும், நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அதையும் சொல்கிறாங்க. Third point, please to keep books of accounts and documents are to be kept at every relating additional places of business mentioned in the certification of registration. உங்கள் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து அந்ததுக்கான தேவையான புக்ஸை நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுது. எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்கு பேக்கப் ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் ஃபார் ஆக்சஸ் வேர் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஆர் ஸ்டோர்ட் எலக்ட்ரானிக்லி ஈ ஷால் ஆன் டிமாண்ட் ப்ரொவைட் த டீட்டெயில்ஸ் சச் அ ஃபைல்ஸ் பாஸ்வேர்ட் ஆஃப் சச் அ ஃபைல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கோட் யூசர்ஸ் wherever necessary. ஸோ பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அதர் பாயிண்ட்ஸ் டு நோட், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸஸ். Every registered person shall keep and maintain a separate account of advance received, paid and adjustment made thereto. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்ஸாக கொடுக்குறேன். என்ன ரீசன் அப்படின்னா அட்வான்ஸுக்கு மட்டும் ஒரு செப்பரேட்டாக ஒரு இதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். என்னென்னா அட்வான்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். நீங்கள் வாங்குற அட்வான்ஸ் பணத்துக்கு கூட்ஸ்க்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, சப்ளை ஆகிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகும்னா எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கு அந்த கூட்ஸ்க்கான டேக்ஸபிள் ரேட்டை நீங்கள் பணம் கட்டி ஆகணும். அட் த டைம் ஆஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அந்த அட்வான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூட்ஸுக்கு இல்லை, சர்வீஸுக்கு மட்டும்தான். அட்வான்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி டேக்ஸை கட்டி தான் ஆகணும். கூட்ஸுக்கு அட்வான்ஸ் வாங்குறீங்கன்னா அட்வான்ஸுக்கு கூட ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. If any documents register or any books of accounts belongs to the registered person are found at any premises other than those mentioned in the certificate of the registrar, such a documents register or any books of accounts shall be presumed to be maintained by the said registered person unless it proved that they are not related to said registered person. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே கொடுத்துருக்கீங்களோ சர்டிஃபிகேட்டில் அங்கே நீங்கள் புக்ஸை கம்பல்சரியாக வச்சுருக்கணும். ஃபெயிலியர் டு மெயின்டைன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 10,000 ரூபாய் ஃபைனுங்க, அவ்வளோதான். இதை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா 10,000 rupees ஃபைன். நாட் மெயின்டைன் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். செகண்ட் பாருங்கள், ப்ராப்பர் ஆஃபீஸர் வில் டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பேயபிள் சச் அ கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அவர் வருவார், ப்ராப்பர் ஆஃபீஸர் வருவார், இன்ஸ்பெக்ட் பண்ணுவார், அவர் வேல்யூவை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை கட்ட சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை நீங்கள் கட்டி தான் ஆகணும். டேக்ஸ் வில் பி டிட்டர்மைன் ஆஸ் த்ரூ த கூட்ஸ் சர்வீசஸ் ஆர் போத் சப்ளை. ஸோ என்டையர் இருக்கும், கூட்ஸும் சர்வீஸும் எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் பண்ணுவார். Section 73 determination of tax short paid or not paid or erroneously refunded or reason other than fraud etc. Section 74 determination of tax short paid or not paid, erroneously refunded on accounts fraud or willful misleading. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பண்ண தப்பு 73 இருக்கா 74 இருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். How long to keep the records? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். 72 months சொல்கிறாங்க ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன். யூஸ்வலாக ஆனுவல் ரிட்டர்ன் டியூ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31st December வரும் உங்களுக்கு எவ்ரி இயரும். அந்த ஃபினான்ஷியல் முடிஞ்ச வர 31st December. பட் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்த 3 வருஷமாகவே டியூ டேட் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் தான் உங்களுக்கு டியூ டேட். ஸோ 72 ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் 72 months நீங்கள் வச்சுக்கோங்க. In case of party to appeal revision other proceedings for 1 year after the final disposal. In case அது வந்து அப்பீல் போகுது, அந்த ஃபைல் அப்பீல் போகுது அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் ஆர்டர் வர வந்ததுக்கப்புறம் 1 year வரைக்கும் வச்சுக்கணும். விச் எவர் இஸ் லேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 6 years 9 months ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுதான் 7 years இந்த 72 months ஆயிடுச்சு அதனால் வச்சுக்கணும் தேவையான கிடையாது. 60 years 9 months உங்கள்
புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்பீலுக்கு போகுதுன்னா அது ஒரு 3 இயர்ஸ் ஆகுதுன்னா ஸோ டோட்டலாக வந்து 10 இயர்ஸ் ஆகும். 10 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டேட்லேருந்து உங்களுக்கு 1 இயர் நீங்கள் புக்ஸ் வச்சுக்கணும். ஸோ டோட்டலாக 11 இயர்ஸ். ஸோ இன்கேஸ் ஜட்ஜ்மெண்ட் போகல, அப்பீலுக்கு ரிவிஷனுக்குலாம் போகல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் போகல அப்படின்னா நீங்கள் 72 months வச்சுருந்தா போதும் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். இந்த புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணல என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன இது மட்டும் பார்க்கணும். Places of maintenance. Head office has all records. Branches and godowns do not maintain all records. யூஸ்வலாக நம்ம 10 பிரான்ச் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 10 பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஒன்லி எங்கள் சேல்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் வச்சுக்க மாட்டோம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து ஹெட் ஆஃபீஸில் வச்சுப்போம். ஜஸ்ட்டு ஒரு பொருளை வாங்கி அப்படியே விற்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் செக்டராக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சேல்ஸ் பர்சன் மட்டும் இருப்பாங்க. சப்போர்ட் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு கூட்ஸ் ஆஃபீஸ் இந்த கூட்ஸ் சப்ளை ட்ரேட் பண்ணுற ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் அது மாதிரி ஒரு சும்மா ஒரு ERP ஆப்ரேட்டரை வச்சுட்டு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பில்ஸை என்ட்ரி போட்டு வச்சுப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆகும். மெத்தட் ஆஃப் கீப்பிங் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க. பார்ட்லி ஆன்லைன் பார்ட்லி ஆஃப்லைன். சில புக்ஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் மெயின்டைன் பண்ணணும், சில புக்ஸ் ஆஃப்லைன் தான் மெயின்டைன் பண்ணோட பொசிஷன் இருக்குது. இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் SAP, Tally, QuickBooks, Zoho. ஸோ அவங்கவுங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆல் GST ஆர் மெயின்டைன் ஒன் காமன் போர்ட்டல். இன்கேஸ் நான் 5-6 GST நம்பர் வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப்பான பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் வந்து சிங்கிள் ERPயை மெயின்டைன் பண்ணும்போது அதுவும் எங்களுக்கு இஷ்யூ வருது, அதுவும் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கிளாஸஸ். GST அண்டர் GSTயில் என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இனி வரும் காலங்களில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.